യുദ്ധം ജയിക്കുന്നേ. തനിത്തല്ല യുദ്ധം செய்வது. ഇതൊരു ഗ്രൂപ്പ് ഓഫ് പീപ്പിൾ ഒരുമിച്ച് ചേർന്നുള്ള ആത്മ യുദ്ധമാണ്. ഒരു കുழுவாக இணைந்து செய்கிற ஒரு ஆவிக்குரிய யுத்தம் இது. ഒറ്റയ്ക്കൊന്നും ചെയ്യാൻ കഴിയില്ല. தனிமையாக எதையும் செய்ய முடியாது. അതുകൊണ്ടാണ് ഈ പ്രാർത്ഥനാ സംഗമം സംഘടിപ്പിച്ചത്. ஆதலால் தான் இந்த ஜெப கூடுகையை மாநாட்டை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்கள். ഹല്ലേലൂയ ஹalleluya. മോസസ് ഓടി കുന്നിന്റെ മുകളിൽ കയറി. மோசே வேகமாக அந்த மலை மேல் ஏறுகிறார். താൻ തന്റെ രണ്ട് കൈ ഉയർത്തി. அதற்கு பின் தான் அவர் தன்னுடைய ரெண்டு கரங்களை உயர்த்தி രണ്ട് കൈ ഉയർത്തി. ரெண்டு கரங்களை உயர்த்தி ഇത് എന്തൊരു യുദ്ധത്തിന്റെ സ്ട്രാറ്റജിയാണ്. இது யுத்தத்தினுடைய என்ன பிளான் பாருங்க. ரெண்டு கையை உயர்த்தி എന്തൊരു തന്ത്രമാണ്. இது ஒரு தந்திரம். പിശാചിന് അറിയാൻ വയ്യാത്ത തന്ത്രം ദൈവസഭയ്ക്കുണ്ട്. பிசாசுக்கு தெரியாத தந்திரம் சபைக்கு தெரியும். പിശാചിന് ഇല്ലാത്ത തന്ത്രം ദൈവസഭയ്ക്കുണ്ട്. பிசாசுக்கு இல்லாத ஒரு தந்திரம் தேவ சபைக்கு இருக்கிறது. ഹല്ലേലൂയ ஹalleluya. മോശെ കൈകെട്ടി ഇരുന്നല്ല വായിക്കുന്നേ. மோசே கைகளை கட்டி நின்றான் என்று அல்ல சொல்லுவது. ഒരു കൈ ഉയർത്തി എന്നല്ല വായിക്കുന്നേ. அவர் ஒரு கையை உயர்த்தினார் என்று அல்ல வாசிப்பது. Come on. ரெண்டு கையை உயர்த்துங்க. Are you ready now? இப்போ நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? Are you ready now? ஆயத்தமா இருக்கிறீங்களா? Please lift up your hands. உங்கள் கைகளை உயர்த்தி maximum உயர்த்துக. கை உங்களால எவ்வளவு உயர்த்த முடியுமோ உயர்த்துங்க. പിശാചിനെ കാണുകയാ. பிசாசு இதை பார்க்கிறான். ഒന്നും രണ്ട് കൈയല്ല. ஒன்று ரெண்டு கைகள் அல்ல. ആയിരക്കണക്കിന് കൈ ഉയർന്നിരിക്കുകയാ. ஆயிரக்கணக்கிന് கைகள் உயர்ந்திருக்கிறது. ഈ കൈക്കകത്ത് ഇന്ത്യ സേഫ് ആണ്. இந்த கரங்களுக்குள்ளே இந்தியா பாதுகாப்பா இருக்கிறது. ഇന്ത്യ സേഫ് ആണ്. இந்தியா பாதுகாப்பா இருக்கிறது. കുറച്ച് കഴിഞ്ഞപ്പോൾ சிறிது நேரம் தாண்டின பொழுது കൈ താഴാൻ തുടങ്ങി. மோசேயுடைய கரங்கள் தாழ ஆரம்பித்தது. എത്ര നേരം ഒരാൾക്ക് കൈ ഉയർത്തി? எவ்வளவு நேரம் கை உயர்த்தி வச்சிருக்க முடியும்ல ஒரு மனுஷனால. ജോഷുവ തോൽക്കാൻ തുടങ്ങി. யோசுவா தோல்வி அடைய ஆரம்பித்தார். ജോഷുവ കുന്നിന്റെ മുകളിലോട്ട് നോക്കിയപ്പോ யோசுவா அப்படியே பின்னாடி மலைக்கு மேல பார்க்கும்போ കൈ താഴുകയാ. அவருடைய கரங்கள் தளருகிறது. മോസസിന്റെ കൈ ഉയർന്നാൽ மோசேயின் கை உயர்த்தப்பட்டால் ജോഷുവയുടെ കൈക്ക് ബലം വരും. யோசுவாவின் கைக்கு பலம் உண்டாகிறது. വളരെ പെട്ടെന്ന് சடுதியில രണ്ടുപേർ ചാടിക്കയറി இருவர் போகிறார்கள் பக்கத்துல മോസസിന്റെ അടുക്കിലേക്ക്. மோசேயின் அருகில ലെഫ്റ്റിൽ ഒരാൾ റൈറ്റിൽ ഒരാൾ. இடது பக்கம் ஒருவர் வலது பக்கம் ஒருவர். ലെഫ്റ്റിൽ ഒരാൾ റൈറ്റിൽ ഒരാൾ. இடது பக்கம் ஒருவர் வலது பக்கம் ஒருவர். ലെഫ്റ്റിൽ ഒരാൾ റൈറ്റിൽ ഒരാൾ. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. இடது பக்கம் ஒருவர் வலது பக்கம் ஒருவர். ഒരു കൈ അങ്ങോട്ട് ഉയർത്താൻ തുടങ്ങി. ஒரு கையை உயர்த்த ஆரம்பித்தார். അപ്പുറം ഇപ്പുറം ഇരിക്കുന്നവർ ഒന്ന് കൈ ഇങ്ങനെ പിടിച്ച് ഇങ്ങനെ ഒരുമിച്ച് பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் அப்படி கைகளை பிடிச்சிட்டு அப்படி ஒருமித்து உயர்த்துங்க பார்க்கலாம். മോസസ് അഹരോൻ ഹൂർ. மோசே ஆரோன் ஊர். മോസസ് അഹരോൻ ഹൂർ. மோசே ஆரோனும் ஊர். പിശാചേ നീ നോക്ക്. பிசாசே பார். ഒരാളെ അല്ല കാണുന്നേ. ஒருவனை அல்ல பார்ப்பது. മൂന്ന് പേരെ കാണുന്നു. மூன்று பேரை பார்க்கிறார். ഇന്ന് ഈ സഭയ്ക്കകത്തേക്ക് നീ നോക്ക്. இன்றைக்கு இந்த சபையை பாரு. മൂന്ന് പേരെ അല്ല കാണുന്നേ. மூன்று பேரை அல்ல பார்ப்பது. ആയിരങ്ങളുടെ ചങ്ങല ഇവിടെ ഉയർന്നിരിക്കുകയാണ്. ஆயிரங்களுடைய சங்கிலிகளுக்கு உயர்ந்திருக்கிறது. കാൽവറി മലയിലേക്ക് നോക്ക്. கல்வாரி மலையை கவனித்து பாருங்கள். നിങ്ങൾക്ക് അവിടെ മൂന്ന് പേരെ കാണാം. நீ உங்களால் மூன்று பேரை அங்கே பார்க்க முடியும். നടുവിൽ കിടക്കുന്നത് ആരാണ്? நடுவில் இருப்பவர் யார்? പുതിയ നിയമത്തിന്റെ മീഡിയേറ്റർ, മധ്യസ്ഥൻ. ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டின் மத்தியஸ்தராய் இருக்கிறவர். അപ്പുറം ഇപ്പുറം നോക്ക്. அப்புறம் இப்புறமும் பாருங்க. രണ്ട് കള്ളന്മാരെ കാണാം. இரண்டு திருடர்களை பார்க்க முடியும். മോസസിനെ നോക്ക്. மோசேயை பாருங்கள். ഓൾഡ് ടെസ്റ്റമെന്റിന്റെ മീഡിയേറ്റർ. பழைய ஏற்பாட்டின் மத்தியஸ்தர். ലെഫ്റ്റ് റൈറ്റ് നോക്ക്. இடது வலது பக்கம் பாருங்கள். രണ്ടുപേർ ഹെൽപ്പ് ചെയ്യുകയാണ്. இரண்டு பேர் உதவி செய்கிறார்கள். ഓൾഡ് ടെസ്റ്റമെന്റിന്റെ മീഡിയേറ്ററെ ഹെൽപ്പ് ചെയ്യാൻ രണ്ടുപേരുണ്ട്. அவன் பழைய ஏற்பாட்டு மத்தியஸ்தருக்கு உதவி செய்வதற்கு ரெண்டு பேர் இருக்கிறார்கள். ന്യൂ ടെസ്റ്റമെന്റിന്റെ മധ്യസ്ഥനിലേക്ക് നോക്ക്. புதிய ஏற்பாட்டு மத்தியஸ்தரை கவனித்து பாருங்கள். ആരുമില്ല ഹെൽപ്പ് ചെയ്യാൻ. உதவி செய்ய யாருமே இல்ல. ഒറ്റയ്ക്കാണ് അവൻ. அவன் தனிமையாக. അവിടെ കിടന്ന കള്ളന്മാർ അവനെ നിന്ദിച്ചു. அங்கே இருந்த திருடர்கள் அவரை நிந்தித்தார்கள். ഇന്ന് പകൽ ഞാൻ പറയുന്നു, இன்னைக்கு பகல் நான் சொல்லுகிறேன். ചില സമയങ്ങളിൽ சில நேரங்களில் പ്രാർത്ഥിച്ച് സഹായിക്കാൻ പോലും ആരുമില്ലാത്ത സമയം കാണാം. ஜெபித்து உங்களுக்கு உதவி செய்வதற்கு வரைக்கும் யாரும் இல்லாமல் இருக்கலாம். നീ പ്രാർത്ഥിക്കാനിരുത്തിയ നിന്റെ പത്രോസും നിന്റെ യാക്കോബും നിന്റെ യോഹന്നാനും ഉറങ്ങിയെന്ന് വരാം. நீங்கள் ஜெபிக்க ஏற்படுத்தின உங்களுடைய பேதுரு, உங்களுடைய யோவான், உங்களுடைய யாக்கோபு ஒருவேளை தூங்கி விடலாம். പക്ഷെ മാറി ഒരു കല്ലിന്റെ മേൽ കവന്നു വീണ് പ്രാർത്ഥിച്ച പ്രാർത്ഥന